ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர்வு கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் நிற்போம். ஏன்னா 1000 விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும், தனித்து நின்றாலும் 1000 பேரோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அதனால நாங்கள் தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தன்மானத்தோடு நிற்போம், தமிழ் பேரின மக்களோடு இணைந்து நிற்போம். அதனால இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலா இருக்கும். நீங்க பார்க்க போறீங்க. வேற பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு திராவிட பொங்கலா கொண்டாடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க, அடுப்புல போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், என்னரும் தமிழ் சொந்தங்களே, நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். அது மாதிரி நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. நீ பிராமண கடப்பாடை கொண்டு திராவிட குட்டியச்சுவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. மாவோ சொல்றாரு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் கடப்பாறைய, அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில வேண்டி நிறுத்தினது யாரு? நீ தான். 100 ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது, இந்த பிராமண கடப்பாறை. யாரை இடிக்க? என்னை இடிக்க. இங்க நின்னுக்கிறது இவரு, எங்க தங்கச்சி நின்னுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பாப்பான் ஓ எதிரி, ஓ எதிரி, ஓ எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற? நீ கோலை, நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டுற எதிரியே? நீ ஓரத்துல போய் உட்காரு. நீ யாரு? தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுறான். அழிடா எடுறா, ஆதி திராவிடன் தூக்குடா, ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாரு இது பண்றான். நீ என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிரு இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழன் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல, இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சொன்னில தமிழ் படிச்சா வளம் கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம் எல்லாம், என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவன் போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல. இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு. திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.